பண்ணீங்க? நான் ஒன்றும் பண்ணல செல்லக்குட்டி. உன்னை தூக்கிட்டு போனாலும் அந்த குண்டை ஆமா. அவனை ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஐயோ, ஐயோ என்னை விட அதிகமாக இருக்கேன். ரியா பாப்பாவை தூக்கிட்டு போனியே, உன்னை என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவனை துரத்தணுமா? அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் அம்மா துரத்துறாங்க, ஒரு பக்கம் நான் துரத்துறேன், ஒரு பக்கம் அம்மா ஓடுறான், அம்மா ஓடுறாங்க, நான் ஓடுறேன், அவன் ஓடுறான். ஓடுறோம் கடைசியில் அம்மா பிடிக்கும்போது பக்கத்துல இருந்து ஒரு கத்தி எடுத்து சரக்குன்னு அம்மா கை கழிச்சிட்டான். வெற்றி, குழந்தை முன்னாடி இதெல்லாம் சொல்லணுமா? இல்லைங்க, எனக்கு அவ்வளோ கடுப்பா இருக்குங்க. என்னங்க அவனை பிடிக்கிறது அவ்வளோ ஈஸிங்க, எனக்கு ஒரே ஷேமா இருக்குதுங்க. பெருச்சாலி மாதிரி சந்தில் புந்ததெல்லாம் போய் எஸ்கேப் ஆறான். எனக்கு ஒரே கடுப்பா இருக்குங்க. எவ்வளோ வட்டிங்க? 3 முறை. 3வது தடவை அவன் என்கிட்ட எஸ்கேப் ஆகுறான். அவன் என்கிட்ட மாட்டுட்டுங்க. அவனை பிடிச்சி அடிக்கிற அடியில் அவன் மூஞ்சி முகர கொலன்னு குழப்பி அவன் ஆளே ஒரு மாதிரி ஆகிறான் பாருங்க நீங்க. வெற்றி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவனை நேர்ல பாத்தீங்கன்னா என் கைய கிழிச்ச மாதிரி பதிலுக்கு அவன் கைய கிழிச்சிருவீங்க போல இருக்கு. கைய மட்டும் கிழிக்க மாட்டேன். அவனை பாருங்க நீங்க. அவன் கையை, வாய், மூஞ்சி, முகர, மூக்கு, காது எல்லாத்தையும் கீந்து கிழிச்சிடும். ஐயோ வெற்றி, பழிக்கு பழி வாங்குறது தப்பு. என்னங்க நீங்க பழிக்கு பழி, எலிக்கு எலின்னு என்ன வேலை பண்ணிருக்காங்க? அவன் என்ன அடிச்சிருந்தாலும் போயிட்டு போட அப்படின்னு மன்னிச்சிருவேன். என் மேடம் மேல கையை வச்சிருக்கிறான், விட்டுருவன அவனை. அவன் தப்புட்டாங்க. எவ்வளவு வலிச்சிருக்கோம் உங்களுக்கு. பாப்பா கடத்தினால அந்த வலி என்னன்னு காட்டுறான் அவனுக்கு. நான் அவனை பிடிச்சு அவனை என்ன பண்றேன் பாரு. தப்புதானப்பா? கோவம்ன்றது தப்பு தான் செல்லக்குட்டி. ஆனா இங்க பாரு, நல்லவங்க மேல கோவப்பட்டா அது தப்பு. தெரியாம யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேல கோவப்படக்கூடாது. ஒரு கெட்டவன் வேணுட்டே தப்பு பண்ணா நம்ம கோவப்படணும். அப்ப கோவம் தான் கரெக்ட்.